ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவின் வாசலில் விளக்கு சிவப்பு நிறத்தில் எரிந்து கொண்டிருக்க அந்த வராந்தராவே ஒருவித அச்சமூட்டும் அமைதியில் மூழ்கியிருந்தது. காரை வாசலிலே நிறுத்திவிட்டு மூச்சிரிக்க ஓடி வந்த மித்ரன் அங்கே நாற்காலியில் தலையில் கை வைத்தபடி அழுது கொண்டிருந்த ஆதிராவை பார்த்தான். அவளது கண்கள் அழுது வீங்கியிருந்தன. மித்ரன் ஓடி வந்து அவளது தோள்களை பற்றி ஒழுக்கினான். ஆதிரா, பாட்டிக்கு இப்போ எப்படி இருக்கு? டாக்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க என்று பதற்றமாக கேட்டான். அண்ணனை கண்டதும் ஆதிரா சட்டென்று எழுந்து அவனை கட்டிக்கொண்டு மீண்டும் அழத் தொடங்கினாள். அண்ணா, பாட்டிக்கு இன்னும் நினைவு திரும்பலண்ணா. உள்ள ரொம்ப சீரியஸாக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. பூஜையில் இருந்தவங்க திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி மயங்கி விழுந்துட்டாங்கண்ணா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்று விம்மினாள். மித்ரன் தன் கண்களில் தேங்கிய கண்ணீரை துடைத்து கொண்டு அவளது முகத்தை பார்த்து அவளுக்கு தைரியம் சொல்ல முயன்றான். ஆனால் அவனது மனதுக்குள்ளும் பாட்டியை பற்றிய பயம் அலைமோதி கொண்டுதான் இருந்தது. சரியாக அந்த நேரத்தில் மித்ரனின் அலைபேசி அவனது பாக்கெட்டுக்குள் அதிரத் தொடங்கியது. எடுத்து பார்த்தால் திரையில் சித்தார்த்தின் பெயர் ஒளிர கண்டான். பண்ணை வீட்டிலிருந்து சென்னைக்கு கிளம்பியவன் அதற்குள் விஷயம் கேள்விப்பட்டு அழைக்கிறான் என்பதை உணர்ந்து மித்ரன் உடனே காலை அட்டன் செய்தான். ஹலோ சித்தார்த் என்று மித்ரன் பேச தொடங்குவதற்கு முன்பே மறுபுனையில் சித்தார்த்தின் குரல் பதற்றத்திலும் கோபத்திலும் ஒலித்தது. டே மித்ரா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கீங்களாமே. நித்திலா எனக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னடா. ஏண்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை? எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, எனக்கு சொல்லணும்னு உனக்கு தோணலையா? இப்போது நீ எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க? முதல்ல அதை சொல்லு என்று சித்தார்த் படபடவென கேட்டு முடித்தான். நண்பனின் தவிப்பை புரிந்து கொண்ட மித்ரன் பெருமூச்சு ஒன்றை வெளிப்படுத்தினான். டே சித்தார்த், சாரிடா. அங்கே வீட்டில் இருந்து கிளம்பும்போது பாட்டியோட நிலையை பற்றி ஆதிரா ஃபோனில் சொன்னதும் என் மைண்ட் அப்படியே பிளாக் ஆகிடுச்சு. யாருக்கு ஃபோன் பண்ணணும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அந்த அவசரத்தில் தான் உங்ககிட்ட சொல்ல முடியாமல் போயிடுச்சுடா. இப்போது நாங்கள் சிட்டி ஹாஸ்பிட்டலில் ஐசியூ வார்டில் வாசலில் தான் நிற்கிறோம் என்றான். மித்ரன், நீ எதுக்கும் கவலைப்படாதடா. இதோ நான் இன்னும் 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவேன். நீ எதுக்கும் கலங்காமல் தைரியமாக இரு என்று சொல்லிவிட்டு சித்தார்த் காலை கட் செய்தான். அடுத்த சில நிமிடங்கள் மித்ரனுக்கு யுகங்களாக நகர்ந்தன. ஐசியூ வாசலில் அவன் தன் தங்கையோடு நின்று கொண்டிருந்த உள்ளிருந்து வந்த தலைமை மருத்துவர் மித்ரனை நோக்கி வந்தார். டாக்டர், என் பாட்டிக்கு ஒன்றும் இல்லையே, அவங்க எப்போ கண்மொழிப்பாங்க என்று மித்ரன் ஓடிப்போய் மருத்துவரின் கைகளை பற்றி கொண்டான். மருத்துவர் மித்ரனை பார்த்து, மிஸ்டர் மித்ரன், பேஷண்ட்டோட கண்டிஷன் இப்போதைக்கு கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் 24 hours அவங்க கண்காணிப்பில் தான் இருக்கணும். இப்போதைக்கு மெடிசன் கொடுத்துருக்கோம். அவங்க எப்போ கண்மொழிச்சு பேசுகிறாங்களோ அப்போ தான் அவங்க உடம்புக்கு என்ன பிரச்சனை, எதனால் இந்த அட்டாக் வந்திருக்குன்னு முழுசாக தெரியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் என்று கூறிவிட்டு நகர்ந்தார். மருத்துவர் சொன்னதை கேட்டு மித்ரன் அப்படியே சுவரில் சாய்ந்து அமர்ந்தான். இத்தனை காலம் ஒரு பாறையைப் போல கம்பீரமாக நின்றவன் தன் பாட்டியின் இந்த நிலையை தாங்க முடியாமல் கலங்கி போனான். பாட்டி கண்முழித்தால் மட்டுமே அங்கே என்ன நடந்தது என்ற உண்மை தெரிய வரும் என்பதால் அவன் இதய துடிப்போடு அந்த ஐசியூ கதவை வெறித்து பார்த்தபடி நின்றான். இங்கே தன் வீட்டு வாசலில் வந்து இறங்கிய போது நித்திலாவிற்கும் தாரகைக்கும் நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. வாசலிலே நின்ற தாரகையின் உடல் பயத்தால் லேசாக நடுங்க, தன் கழுத்தில் புதிதாக ஏறியிருந்த அந்த மஞ்சள் கயிற்றின் கனம் அவளை பெரிதும் அச்சுறுத்தியது. யாராவது அதை பார்த்து விடுவார்களோ என்ற பயத்தில் தன் தோளில் கிடந்த துப்பட்டாவை எடுத்து கழுத்தை சுற்றி இறுக்கமாக போட்டு அந்த தாலியை முற்றிலும் மறைத்து கொண்டாள். அவளது தவிப்பை கண்ட நித்திலா தாரகையின் கைகளை தன் கரங்களால் இறுக பற்றி ஆறுதல் கூறினாள். எதுக்கும் பயப்படாத தாரக, தைரியமாக இரு. அம்மாவுக்கு நம்ம பண்ண வீட்டுக்கு போன விஷயமே தெரியாது. ப்ராஜெக்ட் ஒர்க் முடிஞ்சு இப்போ தான் வரணும்னு நினச்சிருப்பாங்க. நீ முகத்தை எப்பவும் போல யதார்த்தமாக வச்சுக்கோ. நான் பார்த்துக்கிறேன் என்று மெல்லிய குரலில் எச்சரித்துவிட்டு அவளை வீட்டிற்குள் கூட்டி சென்றாள். சமையலறையிலிருந்து பாத்திரங்கள் உருளும் சத்தமும் காஃபியின் அருமணமும் வீசியது. அங்கே நித்திலாவின் அத்தை, அம்மா மற்றும் பாட்டி எல்லாரும் சேர்ந்து காலை சமையல் வேலைகளை கவனித்து கொண்டிருந்தனர். அப்போது தற்செயலாக ஹாலுக்குள் வந்த அத்தை
வாசலில் நின்ற நித்திலாவையும் தாரகையும் பார்த்துவிட்டு சமையலறை நோக்கி உற்சாகமாக குரல் கொடுத்தார். அக்கா, அங்கே பாருங்க, நித்திலாவும் தாரகையும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கையில் துணியோடு சமையலறை விட்டு அவசரமாக ஹாலுக்கு வந்தார். நித்திலாவின் அம்மா காமாட்சி. மகள்களை பார்த்த மகிழ்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் இந்த அதிகாலை நேரத்தில் அவர்கள் இருவரின் முகமும் ஒருவித களைப்பில் இருப்பதை பார்த்து அவருக்குள் ஒரு மெல்லிய சந்தேகம் எழுந்தது. என்னடி இது, நைட்டெல்லாம் காலேஜ் ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு இப்போ விடிய காத்தாலே 2 பேரும் வந்து நிற்கிறீங்க. வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா? ஆனால் உங்கள் 2 பேர் முகமும் ஏன் இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி வெளுத்து போய் கிடக்கு என்ற அம்மா அடுக்கடுக்கான கேள்விகளோடு அவர்களை நோக்கி நடந்து வந்தார். அம்மாவின் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தாரகை பயத்தில் தன் துப்பட்டாவை இன்னும் கொஞ்சம் பலமாக இழுத்து மூடிக்கொண்டு நித்திலாவின் பின்னால் லேசாக மறைந்து கொண்டாள். நித்திலா உடனே தன் முகத்தில் எந்த பதற்றமும் தெரியாதவாறு ஒரு போலி புன்னகையை வரவழைத்து கொண்டு நிலைமையை சமாளிக்க தொடங்கினாள். அது 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 ஒன்றும் இல்லைம்மா, நைட்டெல்லாம் தூங்காமல் ப்ராஜெக்டுக்கு ஹெல்ப் பண்ணோம்ல, அதான் 2 பேருக்கும் பயங்கர டயர்ட். மற்றபடி ப்ராஜெக்ட் எல்லாம் சூப்பராக முடிஞ்சதுமா. நீங்கள் ஏன் இதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க என்று மிகவும் யதார்த்தமாக போய் சொன்னாள். ஆனால் அம்மாவின் கண்கள் தாரகையின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தன. ப்ராஜெக்ட் முடிஞ்சால் சந்தோஷமாக இல்லை இருக்கணும், ஆனால் தாரகை ஏன் இப்படி பயந்து போய் நிற்கிறா? அதுவும் இந்த வெக்கையில் எதுக்கடி ஷாலை இப்படி கழுத்து வரைக்கும் இறுக்கமாக சுற்றி வச்சிருக்க? என்னவோ தப்பாக படுற மாதிரி இருக்கே என்று அம்மா தாரகையை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க அந்த இடமே ஒரு நொடி ஸ்தம்பித்தது. அம்மாவின் கண்கள் தாரகையின் கழுத்து பகுதியை சந்தேகத்துடன் உற்று பார்க்க தாரகைக்கு பயத்தில் கை கால்கள் நடுங்க தொடங்கின. இன்னும் ஒரு அடி அம்மா முன்னே எடுத்து வைத்தாலும் தாலியை பார்த்து விடுவாள் என்பதை உணர்ந்த நித்திலா சட்டென்று தாரகையின் முன்னால் வந்து அம்மாவின் பார்வையை மறைத்து நின்றாள். இல்லைம்மா, அது அவளுக்கு ட்ராவல் பண்ணி வந்ததில் லைட்டாக ஃபீவர் வந்துருச்சு. அது இல்லாமல் விடிய காத்தால் வந்துருக்கோல்ல, அந்த பனிக்காத்தெல்லாம் பட்டு அவளுக்கு உடம்பு பூரா பயங்கரமாக குளிர் எடுத்துருச்சுமா. அதான் நான் தான் அவளோட ஷாலை எடுத்து அப்படி கழுத்து வரைக்கும் இறுக்கமாக போர்த்தி விட்டுருக்கேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லைம்மா என்று கோரி சமாளித்தாள். அவள் சொன்ன அந்த காய்ச்சல் காரணத்தை கேட்டதும் அம்மாவின் முகம் சட்டென்று பதற்றமாக மாற, அப்படியாடி காய்ச்சல் வந்திருக்கா? நைட்டெல்லாம் தூங்காமல் வேலை செஞ்சா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? சரி சரி, நீ முதல்ல தாரக, போய் உள்ள நல்லா ரெஸ்ட் எடு. நான் உனக்கு சூடாக ஏதாவது குடிக்க ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் என்று அம்மா பதறியபடி கூற, அம்மா அங்கே இருந்து நகர்வதற்குள் தாரகைக்கு அங்கே நிற்கக்கூட முடியவில்லை. சரிங்கம்மா என்று மெல்லிய குரலில் தலையசைத்தவள் தன் கழுத்து தாலியை துப்பட்டாவள் இன்னும் இறுக்கமாக பற்றியபடி அவசரமாக தன் அறைக்குள் ஓடினாள். நித்திலாவும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்த நிம்மதியோடு, சரிம்மா, நானும் விடிய காத்தால அலைஞ்சதில் ரொம்ப டயர்டாக இருக்குது, நானும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என்று கோரிவிட்டு தன் அத்தையையும் பாட்டியையும் பார்த்து புன்னகைத்து விட்டு தாரகையின் அறை நோக்கி நடந்தாள். தாரகையின் அறைக்குள் நுழைந்த அடுத்த நொடி நித்திலா கதவை சாத்தி உள்பக்கமாக தாழ்பால் போட்டாள். கதவு தாழ்பால் போடப்பட்ட அந்த இரும்பு சத்தம் கேட்டதுமே அதுவரை தன் பயத்தையும் அழுகையையும் அடக்கி வைத்திருந்த தாரகையின் அத்தனை கட்டுப்பாடுகளும் மொத்தமாக உடைந்தன. மெத்தையின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த தாரகை ஓடி வந்து நித்திலாவை அப்படியே கட்டி அணைத்து கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அவளது கண்ணீர் நித்திலாவின் தோள்களை நனைத்தது. அக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா. அம்மாவோட கண்ணில் இப்போதைக்கு தப்பிச்சிட்டோம். ஆனால் எத்தனை நாளைக்கு நான் இப்படி இதை மறைச்சு வைக்க முடியும்? அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சு அவங்க என்ன எவ்வளோ தப்பாக நினைப்பாங்களக்கா. நான் வேணும்னு இதை பண்ணலக்கா என்று தாரகை விம்மிக்கொண்டே பேசினாள். நித்திலா அவளது முதுகை மெதுவாக தடவி கொடுத்து அவளது அழுகை நிறுத்த முயன்றாள். தாரக, முதல்ல அழுகையை நிறுத்தடி. இங்கே பாரு, என்னை இங்கே விட்டுட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு மித்ரன். பாட்டி கண் முழிச்சா மட்டும்தான் அங்கே வீட்டில் அனன்யா பண்ண சதி என்னன்னு முழுசாக தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம இங்கே தைரியமாக இருக்கணும். நான் உன் கூடவே இருக்கேன்டி என்று நித்திலா அவளது கண்களை துடைத்து தைரியம் கோரினாள். இருப்பினும் தாரகையின் இதயம் தன் கழுத்தில் இருக்கும் தாலியையும் நினைத்து தொடர்ந்து படபடவென அடித்து கொண்டது. அங்கே மருத்துவமனையில் மித்ரனும் சித்தார்த்தும் அமர்ந்திருந்தனர். சரியாக அந்த நேரத்தில் அவசர சிகிச்சை பிரிவின் கதவை திறந்து கொண்டு தலைமை மருத்துவர் வெளியே வந்தார். அவரை கண்டதும் மித்ரனும் சித்தார்த்தும் பதறி அடித்து கொண்டு எழுந்து ஓடினர். டாக்டர், என் பாட்டிக்கு இப்போ எப்படி இருக்கு?
அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்களா என்று மித்ரன் அடிக்குரலில் தவிப்போடு கேட்டான். மருத்துவர் தன் முகத்தில் ஒரு நிம்மதியான புன்னகையை வரவழைத்து கொண்டு, மிஸ்டர் மித்ரன், ஒரு குட் நியூஸ். பாட்டி இப்போதான் கண் முழிச்சிருக்காங்க. ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க. ஆனால் அவங்களோட மனசில் ஆழமாக ஏதோ ஒரு விஷயம் பதிஞ்சிருக்கு. அது என்னன்னு நீங்கள் தான் போக போக தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் பேசக்கூடாது. யாராவது ஒருத்தர் மட்டும் உள்ளே போய் பாருங்கள். ஒருத்தர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னொருத்தர் போய் பாருங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். டி மித்ரன், நீ முதல்ல உள்ளே போடா. பாட்டி ஒன்று தான் முதல்ல பார்க்கணுன்னு நினைப்பாங்க. போய் பாட்டியை பாரு என்று சித்தார்த் அவனது தோளை தட்டி அனுப்பி வைத்தான். மித்ரன் தன் கண்களை துடைத்து கொண்டு அவசரமாக ஐசியு அறைக்குள் நுழைந்தான். வெளியே சித்தார்த்தும் ஆதிராவும் அந்த அறையின் பெரிய கண்ணாடியின் வழியாக உள்ளே நடப்பவற்றை பார்த்து கொண்டு நின்றனர். மித்ரன் பாட்டியின் கைகளை பற்றி கொண்டு கண்ணீர் விடுவதை அவர்கள் கவனித்தனர். அப்போது சித்தார்த்தின் அருகாமையை உணர்ந்த ஆதிராவின் மனதில் வஞ்சகமான எண்ணங்கள் தீயாக படரத் தொடங்கின. சித்தார்த்தின் முகத்தையே வன்மத்தோடு பார்த்தவள், சித்தார்த், நீ அந்த தாரகையை திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்கே ஒன்றும் தெரியாத உத்தம மாதிரி நடிச்சிட்ருக்கல. பரவாயில்ல, உன்னோட இந்த நடிப்பை எனக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை எவ்வளோ காதலிச்சேன்டா. அந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்கிறதுக்குள்ள நீ அந்த தாரகையை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ சித், நீ எனக்கு மட்டும்தான். உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க அந்த தாரகையாலேயும் முடியாது, வேற யாராலேயும் முடியாது என்று உள்ளுக்குள் கொடூரமாக கணக்கு போட்டாள். ஆதிராவின் மேலும் அனன்யாவின் மேலும் 1000 கோபம் சந்தேகமும் இருந்தாலும் தாரகையின் வாழ்க்கையை கெடுக்க பார்த்தவள் இவள்தான் என்று தெரிந்தாலும் தன் நண்பன் மித்ரனின் குடும்ப அமைதிக்காக மட்டுமே சித்தார்த் அத்தனையையும் அடக்கி கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவளது வஞ்சக பார்வையை அவன் கவனிக்கவில்லை. திடீரென ஆதிரா தன் முகபாவத்தை மொத்தமாக மாற்றிக்கொண்டு தான் ஒரு அப்பாவி என்பது போல விம்மி விம்மி அழுது நாடகமாடத் தொடங்கினாள். சித், பாத்தியா சித், என் பாட்டிக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு? அவங்க இப்படி பெட்டில் கிடக்கிறத என்னால் பார்க்கவே முடியல சித் என்று அழுது கொண்டே அவனது முகத்தை பார்த்தாள். சித்தார்த் தன் மனதில் இருக்கும் கோபங்களை எல்லாம் கடந்து ஒரு மனித நேயத்தோடு அவளுக்கு ஆறுதல் கூற முற்பட்டான். இங்கே பாரு ஆதிரா, நீ ஒன்றும் அழாத, மனசை தளர விடாத. பாட்டிக்கு ஒன்றும் ஆகாது. இதோ பாரு, பாட்டி இப்போ கண்முழிச்சு மித்ரன் கிட்ட பேசிட்டாங்கல்ல, இனிமே எல்லாம் சரியாகிடும். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் ஆதிரா சற்றென்று பாய்ந்து சித்தார்த்தை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டு ஓவென்று அழத் தொடங்கினாள். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சித். பாட்டியை இழந்துட்டு பண்ணோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்று அவனது மார்பில் முகம் புதைத்து அழுதாள். அவள் வெளியில் அப்படி அழுது கொண்டிருந்தாலும் அவளது உள்மனதோ, ஏன் சித்தார்த், நீ எனக்கு மட்டும்தாண்டா, உன்னை யாருக்கும் விட்டு தர மாட்டேன் என்ற வெறியோடு நினைத்து கொண்டிருந்தது. ஆதிராவின் அந்த திடீர் அணைப்பில் சித்தார்த் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான். ஐசியு அறையின் கதவு திறந்து கொண்டு மித்ரன் உள்ளே நுழைந்த போது அங்கே நிலவிய அமைதியும் மருத்துவ உபகரணங்களுக்கு மெல்லிய சத்தமும் அவனது நெஞ்சை அடைப்பது போல இருந்தது. படுக்கையில் பலவீனமாக கண் விழித்து படுத்திருந்த பாட்டியை கண்டதும் அவனது கண்கள் கலங்கின. ஓடி சென்று கட்டிலின் ஓரத்தில் மண்டியிட்டு அமர்ந்தவன் பாட்டியின் கைகளை தன் 2 கரங்களாலும் இறுக பற்றி கொண்டான். ஏன் பாட்டி, என்னாச்சு உங்களுக்கு? இப்படி திடீர்னு என்னை பயமுறுத்துட்டீங்க? என்னை கைவிட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா பாட்டி? இந்த உலகத்தில் எனக்கு நீங்கள் தானே எல்லாமே. நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் அனாதையாக ஆயிடுவனே பாட்டி என்று மித்ரன் தன் கம்பீரத்தை எல்லாம் இழந்து ஒரு சிறு குழந்தையைப் போல விம்மி அழுது கொண்டே கேட்டான். அவனது கண்ணீரை கண்ட பாட்டி தன் பலவீனமான கையை மெல்ல அசைத்து அவனது தலையை வருடி கொடுத்தார். பாட்டியின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. ஏண்டா இப்படி அழுகிற? உன் பாட்டி அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுட்டு போயிடுவேனா? எனக்கு ஒன்றும் இல்லைடா கண்ணா என்று தழுதழுத்த குரலில் மூச்சு வாங்கியபடி பேச தொடங்கினாள். அப்புறம் ஏன் பாட்டி திடீர்னு பூஜை ரூமில் இப்படி மயங்கி விழுந்தீங்க? ஆதிரா ஃபோன் பண்ணி சொன்னப்போ என் உயிரை போயிடுச்சு பாட்டி என்று மித்ரன் பாட்டியின் கைகளில் முகம் புதைத்தான். பாட்டி ஒரு பெருமூச்சை வெளிப்படுத்திவிட்டு மித்ரனின் முகத்தை தன் கைகளால் நிமிர்த்தி பார்த்தார். நான் சொல்கிறத கொஞ்சம் நிதானமாக கேளு மித்ரன். இன்னைக்கு காலையில் பூஜா அறையில் விளக்கேற்றிட்டு உன்னோட வாழ்க்கையை நினச்சி தான் நான்
கடவுள்கிட்ட உருகி வேண்டிட்டு இருந்தேன்ப்பா. மித்ரன் புரியாமல் பாட்டியையே பார்க்க, கடவுளே, என் மித்ரனுக்கும் நித்திலாவுக்கும் எப்படியாவது கல்யாணம் நடந்துடணும். நித்திலாவோட மனசு எப்படியாவது மாறணும். அவன் என் பேரனை தன் கணவனை ஏற்றுக்கணும்னு தான் நான் மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன்ப்பா. நான் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்குள்ள என் பேரன் மடியில் ஒரு குழந்தைய வச்சு அந்த குழந்தைய என் கையால் கொஞ்சணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசைடா மித்ரன். எப்படியாவது நித்திலாவையும் உன்னையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு தான் அழுது வேண்டிட்டு இருந்தேன். பாட்டியின் குரல் இன்னும் தளர்ந்தது. ஆனால் அவரது கண்களில் நித்திலா மீதான பாசம் அப்பட்டமாக தெரிந்தது. எனக்கு நித்திலாவை ரொம்ப பிடிச்சிருக்குடா. அவள் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும். அவளால் மட்டும்தான் என் பேரனுக்கு ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க முடியும்னு நான் ஆழமாக நம்புகிறேன் மித்ரன். ஆனால் ஒருவேளை நித்திலா இதுக்கு சம்மதிக்கலைனா, அவள் ஒன்று வேண்டான்னு சொல்லிட்டா உன் வாழ்க்கை என்ன ஆகணும்னு நினச்சேன் பாரு. அந்த பயத்துலேயும் கவலையிலையும் தாண்டா என் நெஞ்சு அப்படியே அடைக்கிற மாதிரி இருந்தது. அந்த எண்ணம் வரும்போது என் நெஞ்சு பலமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் அப்படியே கீழே விழுந்துட்டேன் மித்ரன் என்று பாட்டி தன் மனதில் இருந்த அத்தனை தவிப்பையும் கொட்டி முடித்தாள். பாட்டி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மித்ரனின் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தது. தனக்காகவும் தன் காதலுக்காகவும் பாட்டி தன் உயிரையே பணியம் வைக்கும் அளவுக்கு கவலைப்பட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தபோது அவனுக்குள் குற்ற உணர்ச்சியும் நித்திலாவை எப்படியாவது தன் வாழ்க்கை துணையாக்கி கொள்ள வேண்டும் என்ற வெறியும் ஒன்றாக கலந்தது. பாட்டியின் கைகளை தன் நெற்றியில் அழுத்தி கொண்டு அவரையே கலங்கிய கண்களுடன் உற்று பார்த்தான். பாட்டி சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டதும் மித்ரனின் நெஞ்சு உருகி போனது. அவன் பாட்டியையே பார்த்து கொண்டு அவரது கைகளை தன் இரு கரங்களாலும் இன்னும் இறுக்கமாக பற்றியவன், பாட்டி, இதுக்காகவா, எனக்காகவா நீங்கள் இவ்வளோ தூரம் கவலைப்பட்டு உங்கள் உயிரை ஒரு பொருட்டை கூட மதிக்காமல் இவ்வளோ ரிஸ்கில் வச்சுருக்கீங்க? நீங்கள் இனி எதுக்குமே கவலைப்படாதீங்க பாட்டி. நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் முதல்ல நல்லபடியாக குணமாகி வீட்டுக்கு வாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம நித்திலாவை பொண்ணு கேட்க அவங்க வீட்டுக்கு போக போகிறோம். இது என்னோட சத்தியம் பாட்டி என்ற மித்ரன் ரொம்ப உறுதியாக சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டதும் பாட்டியின் முகத்தில் அத்தனை சந்தோஷம் வந்தது. அவரது தளர்ந்த முகத்தில் ஒரு புது உயிர் வந்தது போல இருந்தது. என்னடா சொல்கிற, உண்மையாவா மித்ரன்? என்ன சந்தோஷப்படுத்த பொய் சொல்லலையே. ஆனால் நித்திலாவுக்கு இதில் விருப்பம் இருக்குமாடா? அவ சம்மதிக்கணுமே கண்ணா என்று பாட்டி ஆவலோடும் அதே சமயம் கொஞ்சம் கவலையோடும் கேட்டார். மித்ரன் தன் கண்கள் ஓரத்திலிருந்து கண்ணீர் வழிந்த போதிலும் உதட்டில் ஒரு மெல்லிய சிரிப்பை வரவழைத்து கொண்டான். நித்திலா சம்மதிப்பா பாட்டி? அப்படி அவ சம்மதிக்கலைனாலும் நித்திலாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு பாட்டி. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் உடம்பு சரியாகி இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரீங்களோ, நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்ம கல்யாண வேலையை ஆரம்பிக்கிறோம். இது நிஜம் பாட்டி. இப்போ நீங்கள் டென்ஷன் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க என்றான். பாட்டியின் முகத்தில் இப்பொழுதுதான் சந்தோஷம் வந்தது. அப்படி போடு, என் பேரனா சும்மாவா? நீ இப்படி சொன்ன உடனே என் உடம்புல இருந்த வலியெல்லாம் போச்சுடா. நான் சீக்கிரமே சரியாயிருவேன் பாரு என்று பாட்டி நம்பிக்கையாக சொல்ல மித்ரனும் அவரை பார்த்து நிம்மதியாக சிரித்தான். சரி பாட்டி, நீங்கள் இப்போ அமைதியாக ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்கு டாக்டர் சொன்ன மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கூறி அவரை தூங்க வைத்து விட்டு ஐசியு அறையின் கதவை மெல்ல திறந்து வெளியே வந்தான். ஆனால் வெளியே வந்த மித்ரன் பார்த்த அந்த காட்சி அவனை அப்படியே அதிர்ச்சியாக்கியது. வெளியே கண்ணாடி ஜன்னலுக்கு முன்னாடி ஆதிரா சித்தார்த்தை ரொம்ப இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டு அழுது கொண்டு இருந்தாள். சித்தார்த் அந்த திடீர் அணைப்பால் திகைத்து போய் நிற்பதை மித்ரனுக்கு தெரியவில்லை. மித்ரனின் பார்வையில் ஆதிரா சித்தார்த் மார்பில் சாய்ந்து அழுவது மாதிரிதான் தெரிந்தது. மித்ரனுக்கு இதை பார்த்த உடனே பயங்கர குழப்பமும் ஒரு மெல்லிய அதிர்ச்சியும் ஏற்பட்டது. ஆதிரா என்று மித்ரன் கொஞ்சம் உரத்த குரலில் கூப்பிட்டான். அந்த குரல் கேட்ட உடனே ஆதிரா திடுக்கிட்டு திரும்பினாள். சித்தார்த்தம் மெல்ல பின்னாடி நகர்ந்து மித்ரனை பார்த்தான். ஆதிரா உள்ளே இருக்கிற வஞ்சகத்தை மறைத்து கொண்டு முகம் முழுக்க பதற்றத்தை வரவழைத்து கொண்டு, அண்ணா, பாட்டி பாட்டி கண் முழிச்சிட்டாங்களாண்ணா? இப்போ இப்போ எப்படி இருக்காங்கண்ணா அவங்க? நான் போய் பார்க்கலாமா என்று கேட்டாள். மித்ரன் சித்தார்த்தையும் அவளையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டே, பாட்டி கண் முழிச்சிட்டாங்க, இப்போது நல்லா பேசுகிறாங்க, நீ உள்ளே போய் பாரு என்று சொல்ல ஆதிரா உடனே ஐசியு உள்ளே ஓடினாள்.
ஆதிரா உள்ளே போனதும் சித்தார்த் மெல்ல மித்ரன் அருகில் வந்தான். மித்ரனின் முகத்தில் இருக்கிற அந்த டென்ஷனை பார்த்த சித்தார்த், என்னாச்சுடா மித்ரன், ஏதோ யோசனையா இருக்க? பாட்டி உள்ள என்ன சொன்னாங்க? இப்போ அவங்க உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையடா என்று விசாரிக்க, மித்ரன் மெல்ல கண்ணாடி ஜன்னல் வழியே உள்ளே ஆதிரா பாட்டியுடன் பேசுவதை பார்த்து கொண்டே, பாட்டிக்கு ஒன்றும் இல்லடா சித், ஆனா என்று மெல்ல இழுத்தான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.